நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் வெண்டைக்காய் மசாலா. ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் குறைவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேப்சிகம் போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அதாவது மிளகாய் தூள். நம்ம இதையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போது அது எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் cumin பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம இதையும் வதக்குவோம். முதல்ல அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இப்போ நான் போட்டுக்கிறது கொத்தமல்லி பொடி. இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, K1 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிரெயினுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் இது. ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண கேப்சிகத்தை போட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ வெயிட் லாஸ்னு போகிறவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வெஜிடபிளில். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்டானது மாங்காய் சாதம். இது ரெண்டையுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கும் கொடுத்து விடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ராம் மேங்கோ ரைஸ். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது தோல் எடுக்க வேணாம், அரை மாங்காய் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல நம்ம துருவினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சின்னதுலேயும் துருவலாம். இது வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். அதனுடைய புளிப்பு சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மத்தியானம் சாப்பிடும்போது. இப்போது நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் இதில் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு 6 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காய் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், அதுக்கு மேலே நீங்கள் வதக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்போவே நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே ரைஸை வடித்து வச்சுட்டேன். ஒரு 1.5 கப் ரைஸ் போட்டால் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1.5 கப் நான் பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சேன் பாசுமதி ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். வெண்டைக்காய் வதக்க ஒரு 5லேருந்து 8 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாங்காய் சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, ஊறுகாய் இது மாதிரி எடுத்துக்குவாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெண்டைக்காயும் கேப்சிகமும் போட்டிருக்கேன்.